ஆசையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். முத்து வந்து பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மீனா வந்து வீடியோ எடுத்துடுறாங்க. விஜயாவும் பிச்சைக்காரன்னு நினைச்சு பிச்சைக்காரனுக்கு பணம் போடாமலே போட்டு அடிக்கிறாங்க. இங்கிருந்து போடான்னு சொல்லிட்டு. அடுத்து மீனாவோட ஃப்ரெண்டு வராங்க. அவங்க வந்து பையனுக்காக படிப்பு செலவுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கறதுக்காக விஜயா கிட்ட வராங்க. அவங்க வந்து சொல்றாங்க, உன் பையன் படிச்சா என்ன படிக்கலன்னா என்ன, அவனை வேலைக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது எல்லாமே வீடியோ எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்து கோகிலா கிட்ட போகிறாங்க, பார்வதி வீட்டுக்கு. அங்கே போயிட்டு கோகிலா கிட்டேயும் பார்வதி கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. வர வழியில் இந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து கேட்டாங்க படிப்பு செலவுக்குன்னு சொல்லிட்டு, வர்றப்போ கூட அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிடுங்க, வர வழியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வந்த பொய் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் பார்வதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இவ இப்படி ஒரு பொய்யை சொல்கிறா, நம்மளவே நம்ப வச்சிருவா போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, டாக்டர் பட்டம் உங்களுக்கு கொடுக்கறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மில் கையெழுத்து ஒன்று போடுங்க, டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக இந்த ஃபார்மை அவங்கக்கிட்ட கொடுத்தா உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஐயோ, நான் வந்து டாக்டர் பட்டம் கிடைக்கும்னு நினச்செல்லாம் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, சேவை செய்கிறவங்களுக்கு இது கொடுத்தே ஆகணும், அதுக்கப்புறம் உங்களை மாதிரி நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா சொல்கிறாங்க. அப்படியா, என்னால் சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நான் இதில் கையெழுத்து போடுறதுல எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலுமே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்காமல் ஃபார்மாலிட்டிக்கு இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, உனக்கு வேணான்னா சொல்லு விஜயா, கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு வந்து ஒரே ஷாக்கு. இல்லைங்க, எனக்கு நான் கையெழுத்து போடுறேன், என்னால் சில பேர் நல்லது ஆகுறாங்க, நல்லபடியாக இருக்காங்கல்ல, அதனாலவாவது நான் கையெழுத்து போட்டே ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கையெழுத்து போடுறாங்க. அப்போ வந்து அதை தடுக்கிற விதமாக முத்துவும் மீனாவும் அங்கே வராங்க சரியான நேரத்தில். அப்போ வந்து ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க, இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோ பார்த்துட்டேன், போதும் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா சொல்கிறாங்க. உங்கள் மம்மி நல்லது பண்ணியிருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை, இன்னும் எவ்வளோ தான் வீடியோ பார்க்குறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்து காமிச்ச வீடியோவால் கோகிலா வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு விஜயாவை திட்டுறாங்க. என்ன விஜயா, நீங்கள் பண்ணதுக்கும் இதுக்கும் அப்படியே வேற மாதிரி இருக்குது, இதெல்லாமே டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காகவும் நடிச்சும் தான் வீடியோ எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு வெளியே தெரிஞ்ச என்ன தான் அசிங்கமாக நினைப்பாங்க. பார்வதி, நீ என்ன எனக்கு அவங்க கூட சேர்ந்து என்னை நீ இப்படி ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இல்லை கோகிலா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இன்னொரு தடவை என்னை எதுக்காகவும் என்னை நீ கூப்பிட்றாது அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கத்துறாங்க. இவன் எனக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா அவன் அதை கெடுக்கிறதுக்குனே பார்த்துருக்கான், அதுவும் இல்லாமல் மீனா வந்து சாவி கொடுத்து திருகியிருக்கான் அவனை, அதனால தான் அவன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து வந்து, எனக்கு யாரும் சாவியும் கொடுக்கல பூட்டும் கொடுக்கல, அது எல்லாமே நானாக தான் பண்ணேன், நீங்கள் வந்து ஒரு பொய்யாவும் ஒரு நாடகம் நடித்து இந்த மாதிரி ஒரு டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு உங்களுக்கு அது எதுக்கு, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. ரோகிணியும் சொல்கிறாங்க, முத்துக்கு வந்து ஆன்ட்டி வந்து டாக்டர் பட்டம் வாங்குறதுனால உனக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, டாக்டர் பட்டம்லாம் நியாயமாகவும் நல்லது பண்ணுறவங்களுக்கும் கிடைக்கணும் ரோகிணி, இந்த மாதிரி எல்லாம் சும்மா பொய்யா பேசிட்டு நடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் இதே மாதிரி பேசுனதுனால எல்லாரும் வாயை மூடுங்கன்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.